கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். எப்பொழுது நாம் களிமண் என்பதை உணர்ந்து, அவர் குயவன் என்பதையும் உணர்ந்து, எப்பொழுது நம்மை அவருடைய கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோமா, இன்னும் சொல்ல போனால் எஜமானுடைய கரத்தில் எப்பொழுது நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நம்மை முழுவதுமாய் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்களிலே எஜமானுடைய கையில் இருப்பதை போல் நாம் தோன்றினாலும், எஜமானுடைய கையில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக, ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கையில் முழுமையாக அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு பிரபலமான இசை கலைஞர் ஒருவர், அவர் இயற்கையை ரசிப்பதற்காக, குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய தேசத்துடைய காடுகளில், அடர்ந்த காடுகளின் வழியாய் நடைப்பயணமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி அதற்காக சில நாட்களை நியமித்து அவர் நடைப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கிற இயற்கைகளை எல்லாம் பார்த்து ரசித்து, அங்கே அவருடைய இசைகளை எல்லாம், அந்த இசை திறமைகள் எல்லாம் இன்னும் அதிகப்படுத்தி அப்படியே மிகுந்த சந்தோஷமாக அந்த பயணத்தை நடந்து சென்று கொண்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு சிறிய குடிசை இருப்பதை பார்த்தார். பார்த்தவுடன் எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. இந்த அடர்ந்த காட்டிலே யார் இப்படி குடிசை போட்டு இருப்பது என்று யோசித்து, அந்த குடிசை அருகில் வர 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 அந்த குடிசையில் உள்ளே இருந்து மிகுந்த சோகமான ஒரு இசை, அந்த எந்த இசை கருவி என்று சொன்னால் ஒரு வயலின், அந்த வயலிலிருந்து ஒரு சோகமான இசை வருவதை அவர் கவனித்து, இந்த இசைக்கலைஞர் அந்த குடிசையின் அருகில் வந்தார். பின்பு அந்த குடிசையுடைய உள்ளே சென்று பார்த்தால் அங்கே ஒரு மனுஷன், அவன் துறவியாக அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பழைய அந்த வயலினை எடுத்து சோகமான இசையை வாசித்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த அந்த இசைக்கலைஞர் அந்த துறவிடம், ஐயா, உனக்கு ஏன் இந்த காட்டிற்குள் இப்படி தங்கியிருக்கு, என்ன விஷயம் என்று விசாரித்தால் அந்த துறவி சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே மிகப்பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தினாலே எனக்கு மிகுந்த மனக்கசப்பு ஏற்பட்டது. அந்த மிகுந்த மனக்கசப்பினாலே என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் தனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காட்டுக்கு வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி தன்னுடைய சோக கதையை அந்த இசைக்கலைஞரிடம் சொன்னார். இந்த கேட்ட இசைக்கலைஞருக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் மிகுந்த கவலையாகவும் இருந்தது. இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த இசைக்கலைஞர் சொன்னார், உங்களுடைய அந்த பழைய வயலினை என்கிட்ட கொடுங்கள், நான் அதை இசைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த துறவி சொன்னானா, இல்லை இல்லை, இதை உங்களால் வாசிக்க முடியாது. நானே இதில் வரக்கூடிய இந்த இசையை இப்பொழுது அதை வாசிப்பதற்கு எனக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் யாரென்றே தெரியவில்லை. திடீரென்று வந்து இப்பொழுது அந்த பழைய வயலை நான் வாசிக்கிறேன் என்று சொன்னால் எப்படி உங்களிடம் தருவது? அது எப்படி உங்களிடத்தில் வந்து ரொம்ப அழகான இனிமையான இசை எப்படி பிறக்கும் என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, பரவாயில்லை, அதை என்னிடம் கொடுங்கள், நான் இசைத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த இசைக்கலைஞர் அந்த பழைய அந்த வயலினை வாங்கி இவர் வாசிக்க துவங்கினார். வாசிக்க வாசிக்க அந்த பழைய வயலினா இருந்தாலும் இவர் இசைக்கலைஞர் அல்லவா, எனவே ரொம்ப மிகுந்த அழகான இனிமையான, கேட்பதற்கு ரொம்ப 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 ஆசையான ஒரு இசை, அதை வாசிக்க துவங்கினார். அதை வாசிக்க 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 அந்த துறவியுடைய மனதிலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. மறுபடியும் வாசிக்க வாசிக்க இன்னும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பாடக்கூடிய ரட்சிப்பின் பாடல்களை இந்த இசைக்கலைஞர் அந்த வயலின் மூலமாய் வாசிக்க வாசிக்க அது ஒரு கட்டத்தில் அந்த துறவி மிகுந்த மனக்கசப்பு மிகுந்திருந்த அந்த துறவி மனம் வருந்தி அழுது தன்னுடைய மனக்கசப்பை எல்லாம் மாற்றுவதற்கு ஏற்ற விதத்திலே அவருடைய மனதில் ஒரு மாற்றம் வந்ததை அந்த துறவியை உணர்ந்தார், அந்த இசைக்கலைஞரும் உணர்ந்தார்கள். பின்பு 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அந்த துறவி மனம் மாறினவனாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்தான் என்று ஒரு சரித்திரம் சொல்கிறது. பாருங்கள், ஒரு இசைக்கலைஞன் தன்னுடைய இசையால் அந்த ஒரு பெரிய துறவியுடைய மனக்கசப்பையே மாற்ற முடிந்தது. எப்படி அந்த பழைய வயலின் துறவியிடம் இருக்கும்போது மனக்கசப்போடு வாசிக்கும் போது மிகுந்த உயரமான இசை வந்தது,
ஆனால் இசை கலைஞரிடம் வந்த பிறகு அது மிகுந்த இனிமையான மன கசப்பை மாற்றக்கூடிய ஒரு இசை வந்ததை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவரும் ஒரு இசை கலைஞனாக இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின் புல்லாங்குழலாக இருக்கிறோம். எனவே நம்மை அவருடைய கையில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அழகாக இசைத்து பயனுள்ள ஒரு கருவியாக நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக நம்மை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், யாக்கோபு ஏசா 2 பேரும் இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் யாக்கோபு எத்தன் என்று சொல்லப்பட்டாலும் அவன் ஏமாற்றுக்காரனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவன் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறினான். அதனாலே தேவன் அவனை சந்தித்தார். எத்தனாயிருந்த அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலாக அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். ஏசாவோ அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து கதறி அழுதான். ஆனால் தேவனிடம் வரவே இல்லை. தேவனுடைய கரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவே இல்லை. எனவே மனம் திரும்புதலை காணாமல் சென்றான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையை போல ஒரு எத்தனை போல அநேக ஏமாற்றங்களை சந்தித்து தோல்விகளை சந்தித்தது போல இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நம்மையும் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக தாயாக மாற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே எஜமான் கையில் இருக்கக்கூடிய அந்த கருவியாக நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அதுவே நாங்கள் களிமண், நீர் குயவன் அப்பா. எங்களை இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரம குயவனாகிய நீர் எங்களை பயனுள்ள கருவியாக, பயனுள்ள பாத்திரமாக எங்களை உருவாக்குவீராக, பயன்படுத்துவீராக. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய கரத்தில் பயன்படக்கூடிய கருவியாக எங்களை மாற்றுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.